வணக்கம். நம்ம தஞ்சாவூர் மாவட்ட மக்களே, நான் சத்ய வர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ஆட்சி அமைக்கப் போகிறது என்பது அனைத்து மாவட்ட ரீதியாக, தொகுதி ரீதியாக மக்களுடைய கூட்டம் பிரதிபலித்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய அங்கீகாரமாக ஒவ்வொரு மக்களுமே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சிக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். நடந்த அநீதிக்கு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்று. குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நடந்த அநீதி என்பது 35,000 பெண்கள் கற்பழிக்கப்பட்டு வழக்குகள் பதிவு செய்திருக்கின்றார்கள். குழந்தைகள் 18,000 குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டு வழக்குகள் பதிவு செய்திருக்கின்றார்கள். நடந்த அநீதி ஈடுகட்ட முடியாத இழப்பு. ஆனால் அந்த முதல் தகவல் அறிக்கை கூட வெறும் கண்துடைப்புக்காக குற்றவாளிகளுக்கு சாதகமாக, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக பதிவு செய்த அனைத்துமே மறுபரிசீலனை கண்டிப்பாக எடுக்கப்படும். இன்னும் இவர்களால் விரட்டியடிக்கப்பட்ட, துரத்தப்பட்ட அனைத்துமே அதற்குரிய தீர்வுகள் எட்டப்படும். நம்பிக்கையுடன் காத்திருங்கள் மக்களை. இன்றைக்கு நடக்கும் அனைத்து அநீதிக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியில் தீர்வு காணப்படும். அதிலும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த மாணவிக்கு நடந்த அநீதி என்பது இந்த உதயநிதி தான் காரணம் என்று தெரிந்தால் கூட ஊடகங்களும் அரசியல் அமைப்புகளும் மௌனம் காத்து கொண்டிருக்கின்றார்கள். உச்சநீதிமன்றம் இதற்குரிய தகுந்த நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்க வேண்டும். ஒவ்வொரு இடத்திலுமே இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒரு நிர்வாக சீர்கேடு, மக்களுடைய வரி பணத்தை எடுத்து தினமும் ஒரு 4 கோடி ரூபாய் விளம்பரத்துக்காக மட்டுமே மிகப்பெரிய அளவில் செலவு செய்து கொண்டிருக்கிறது. நமக்கான திட்டங்கள் இன்றைக்கு வெறும் போஸ்டர்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய வரி பணம் இன்றைக்கு இந்த ஒரு தனி குடும்பம் எடுத்து வைத்து மிகப்பெரிய அளவில் சொத்துக்களை சேகரித்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசால் கொடுக்கின்ற அந்த அனைத்து வகையான சலுகைகள் நமக்கு கிடைக்காமல் நிராகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு மசோதா பெண்களுக்குரிய உரிமையை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசும் நம்மளுடைய மாண்புமிகு எடப்பாடியாகவும் மிகப்பெரிய அளவில் அதை வலியுறுத்தினாலும் இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் பெண்களுக்கு எந்த விதத்திலுமே அங்கீகாரம் கொடுக்கக்கூடாது, பெண்களை வெறும் போதைப் பொருளாக பார்த்து நிராகரித்து கொண்டிருக்கிறது. இது காலமாக இவர்களுடைய மிகப்பெரிய இவர்கள் செய்து கொண்டிருக்கும் நிராகரிப்பு அனைத்துமே மாற்றுவோம். கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையோடு மக்கள் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அமைக்க வேண்டும். ஆட்சி அமைந்தால் மட்டுமே இதற்குரிய தீர்வு எட்டப்படும் என்று மக்களும் காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த குடும்பம் மீண்டும் விளம்பரங்கள் செய்து எப்படியாவது ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்குரிய முழு முயற்சியாக ஒவ்வொரு இடத்திலுமே பொய் விளம்பரங்களை அடுக்கி கொண்டிருக்கிறது. எத்தனை மாவட்டத்தை இன்று முழுமையாக வளம் சார்ந்த தொழிற்சாலைகளையும் அங்குள்ள